இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. மத்தேயு 12வது அதிகாரம் 39-40 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பற்றி இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம், யோனா இரவும் பகலும் 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் 3 நாள் இரவும் பகலும் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் வாழ்க்கை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். யோனாவிடம் கர்த்தர், நீ நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணு என்று சொல்லுகிறார். யோனா நினிவேக்கு போகாமல் தர்ஷிஸுக்கு கப்பல் ஏறி போகும் பொழுது கடலிலே பெருங்காற்று உண்டாயிற்று. அந்த கப்பல் அமிழத்தக்கதாக காற்று அதன் மேல் வீசின பொழுது யோனாவை தூக்கி, யோனாவின் வார்த்தையின்படியே, யோனா கேட்டுக்கொண்டதின்படியே யோனாவை தூக்கி கடலுக்குள்ளால் போடுகிறார்கள். போட்டதும் அந்த கடல் அமைதியாயிற்று. யோனை எங்கே போனார் என்று கடலில் இருந்தவர்களுக்கு, கப்பலில் இருந்தவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் கவனித்து கொண்டிருந்தார். ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். மீன் யோனாவை விழுங்கிற்று. மீனின் வயிற்றிலிருந்து யோனா பண்ணின விண்ணப்பம் வேதத்திலே நமக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. பூமி, நான் அதை வாசிக்கிறேன். யோனா 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். அதிலும் இன்னமும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது. ஆழி என்னை சூழ்ந்து கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். பூமியின் தாழ்பாள்கள் எந்தெந்தைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். இது யோனாவின் அனுபவம். தண்ணீருக்குள்ளால் எந்த மனுஷனும் காப்பாற்ற முடியாது. மீனின் வயிற்றுக்குள்ளால் இருந்து யோனா ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறார். வெள்ளங்களும் திரைகளும் எல்லாம் என் மேல் மூடிக்கொண்டது, கடல் பாசி என்னை சூழ்ந்து கொண்டது. கடினமான ஒரு அனுபவம். கர்த்தர் கை தூக்கி எடுத்தால்தான் அவர் காப்பாற்றப்பட முடியும். அப்படி ஒரு இருளான, சாதாரண மனுஷர்களுக்கு இல்லாத ஒரு போராட்டம். அந்த யோனா தீர்க்கதரிசியை கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்து ஒப்புவித்து அவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரனும் பூமியின் வயிற்றிலே 3 நாள் இருப்பார் என்று சொல்லி நான் வேதத்துல பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை குறித்து தாவீது முன் கண்டு சொன்ன தரிசனமாக, உம்முடைய பரிசுத்தவானை இயேசு கிறிஸ்துவை பற்றி தாவீது சொன்னது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவரின் வலது பார்சத்திலே இருக்கிறார். 27வது வசனம். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணப்பட்டீர். தேவன் அவருடைய மரண உபாதியின் கட்டை அறுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பாதாளத்திலே இறங்கினார், பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாதாளத்திலே அவர் இறங்கினார். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 4:19 அவர் தாழ்விடங்களிலே, பூமியின் பாதாளத்திலே அவர் இறங்கினார் என்று சொல்லி. மனுஷகுமாரன்
நமக்காக அந்த பாதாளத்திலே அவர் இறங்கினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சிலுவை பாடுகளை சகித்தது ஒரு நாள் முழுவதும் என்று நாம் வைத்து கொள்ளலாம். சாயங்காலத்திலே அவர் கெத்செமனேயிலே போய் ஜெபிக்க தொடங்கினது முதல் அடுத்த நாள் அவரை சிலுவையில் அறைந்து, பிதாவே உமது கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லுகிற வரைக்கும் அவருடைய சரீரம் பாடுபட்டது. உளப்பட்ட நிலம் போல அவருடைய சரீரம் காணப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நமக்காக அவர் சரீரத்திலே அத்தனையாய் பாடுகளை பட்டார். ஆனால் பாதாளத்திலே அவர் நமக்காக போராடினது இன்னும் 2 நாட்கள். 3ஆம் நாளிலே தான் அவர் உயிரோடு எழும்பினார். உடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். இயேசு கிறிஸ்து பாதாளத்திலே அழிவை காணவில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னது, நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் பாதாளத்திற்கும் நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் நமக்காக பாதாளத்தில் இறங்கி பாதாளத்தின் திறவுகோலை உடையவராக அவர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி. இந்த மரணமும் பாதாளமும் வேதனையான இடங்கள். மரணம் வேதனையான அனுபவம். மரணத்தின் கூரை அவர் ஒடிக்கும்படிக்கு பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று சொல்லி இருக்கிறது. அந்த மரணத்தின் கூரை ஒடிக்கும்படிக்கு அவர் நமக்காக அந்த மரண வேதனை அவர் சகித்தார். அந்த பாதாளத்தின் அகோரத்தை அவர் சகித்து மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராய் உயிரோடு இருக்கிறார். நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையை பற்றி நினைக்கும் பொழுது ஒரு மரித்த நிலையிலே நான் இருக்கிறேன், நான் உலகத்திலே வாழ்கிறேன், ஆனால் நான் வாழ்வது போல இல்லை என்று சொல்லி உங்கள் ஆத்மா மரித்த நிலையிலே நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். மன போராட்டம், மன வியாதிகள் நம்மை அப்படி என்ன செய்கிறது? இந்த உலகத்தை அனுபவிக்க கூடாதபடிக்கு சகலத்தையும் நமக்கென்று ஆண்டவர் தந்தார். நாம் அனுபவிக்கும்படிதான் அந்த உலகத்தை அவர் சிருஷ்டித்து இந்த அழகான உலகத்திலே நம்மை அவர் வைத்தார். அதை நாம் அனுபவிக்க கூடாதபடிக்கு நம்மை தடை பண்ணுகிற இந்த அந்தகாரத்தின் ஆவிகள், இந்த இருட்டின் நேரங்கள் இந்த உலக வாழ்க்கை நமக்கு நரகமாக்குகிறது. பாதாளத்திலே இருந்தது போல நாம் உணர்கிறோம். உண்மை நினைக்கும் பொழுது என் ஆத்மா தேங்குகிறது, என் ஆவி என்னில் சோர்ந்து போகிறது என்று சொல்லி தாவீது சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறார் அந்த அனுபவத்தை பற்றி. அந்த மரண இருளின் போராட்டங்களில் இருந்து நம்மை வெளியே கொண்டு வரும்படி கர்த்தர் மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் மேற்கொண்டவராக ஜெயித்தவராக நமக்கு உதவி செய்கிறார். நீங்களும் கூட கஷ்டப்படுகிற உங்களுடைய அந்த காரியங்களை எல்லாம், அந்த மன போராட்டங்களை எல்லாம், அந்த இருட்டின் காரியங்களை எல்லாம் ஆண்டவரிடத்திலே சொல்லி ஜெபிங்கள். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே பாடுபடுகிற உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற பாதாளத்தில் இருந்தது போல இருட்டின் ஆதிக்கத்துக்குள் இருப்பது போல உணர்ந்து இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அந்த இருள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகட்டும். உம்முடைய வெளிச்சம் அவர்களுடைய வாழ்க்கையிலே வீசட்டும். நீர் அவர்களுக்காக பாடுபட்டீர், சிலுவையிலே இரத்தம் சிந்தினீர் என்பதை நினைத்தரணும்ப்பா. பாதாளத்தில் இறங்கி மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த இருள் நீங்கி போகட்டும், அந்த மன வியாதி நீங்கி போகட்டும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தாவே, உடைய கல்வாரின் திரு ரத்தம் அவர்களை கழுவட்டும். அவருடைய இருதயங்களிலெல்லாம் நீர் பிரவேசியம்ப்பா, நீர் பிரவேசியம். அந்த மரண இருள் நீங்கி போக நாங்கள் கட்டளையிடுகிறோம். நீர் ஆசீர்வதியம்ப்பா. சமாதான கர்த்தராக நீர் அவர்களுக்குள் பிரவேசித்து அவர்கள் இருதயங்களை கழுவி அவர்களை சுத்திகரிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை